தேவையில்லாத பயங்கள் உங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கும் போது கட்டாயமாக அது உங்களுக்கு பிரச்சனையைத்தான் ஏற்படுத்தும். நம்முடைய பக்தியின் வழியே செல்வதை அது தடுத்துவிடும். அதனால் தேவையற்ற பயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். படிப்படியாக எல்லாமே சிவம்னு உணர்ந்ததுக்கு அப்புறமா நமக்கு பயம் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எதையுமே உண்மைன்னு நம்பாதீங்க. ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும் போது இது மாயை சூழ்ந்த உலகம். அந்த மாயையிலிருந்து எவர் ஒருவர் விடுபட்டு வருகிறாரோ அவர்தான் சிவத்தை அடையாளம் காண முடியும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உடனே அங்கே ரியாக்ட் பண்ணாம அந்த சூழ்நிலைகளை அனுசரித்து அதற்கு தகுந்தாற் போல முடிவெடுப்பதுதான் உத்தமம் என்பதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், குறைந்தது ஒரு நாளைக்கு ஒருவருக்கேனும் அன்னதானம்